இப்போ என்னன்னா இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ்ல உள்ள மீடியா queries யூஸ் பண்ண போறோம். ஸோ மீடியா queries யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸும் நம்ம வெப்சைட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் மீடியா அண்ட் இதுல என்னன்னா மேக்ஸ் வித் 991 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது என் ஸ்க்ரீன் சைஸ் வந்து 991 பிக்சல்ஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா என் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு லெஸ் தேன் 991 பிக்சல்ஸ் போகும்போது 991 பிக்சல்ஸ் வந்துட்டு போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா நான் இதுல கொடுத்துருக்க ஸ்டைல்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டா கொடுத்துருக்க ஸ்டைல்ஸை ஓவர் ரைட் பண்ணிடும். அதுதான் மீடியா queryக்கான அர்த்தம். நீங்க மேக்ஸ் வித் 991 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு கம்மியா போச்சுன்னா எனக்கு எல்லாத்தோட ஃபாண்ட் சைஸும் என்ன அப்படின்னா 55% மாறிடணும். அண்ட் தென் ஹெட்டர் அப்படின்றதுல வந்து பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 1.5 rem அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 rem அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் செக்ஷனுக்கு என்ன அப்படின்னா செக்ஷன் டேக்கு மொத்தமா பேடிங் வந்து சுத்தி 2 remக்கு கம்மி பண்ண சொல்லிடுறேன். பை டிஃபால்ட்டா இவ்வளோ கேப் இருக்குது. நான் அப்படியே ஸ்க்ரீன் சைஸ் கம்மி பண்ணி கொண்டு வர ஒரு சர்டன் பிளேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேப் வந்துட்டு எனக்கு கம்மியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டா இவ்வளோ இருக்கிறது. அது பிறகு எனக்கு அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி கம்மியாயிரும். ஸோ இந்த இதில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 991 பிக்சல்ஸ்ல எப்படி இருக்குது, அதுக்கு பெருசா போகும்போது இந்த இது பெருசாகுது பாருங்க. இப்போ இந்த ஹெட்டர்ல இப்போ டிஃபால்ட்டா 1.5 ரேம் 7 இது இருக்குது. நான் அப்படியே இதை சின்னதாக்குனேன் அப்படின்னா இப்போ அந்த 1.5 ரேம் 2 ரேம் ஆட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் மீடியா query எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா அடுத்த இதுக்கு ஆட் பண்றேன். அட் மீடியா மேக்ஸ் வித் 768 பிக்சல்ஸ் அப்படின்னு. அதாவது இது என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த இது லெஸ் தேன் 991 பிக்சல்ஸ் போனால் இதெல்லாம் அப்ளை ஆயிரும். இது என்ன அப்படின்னா லெஸ் தேன் 768 பிக்சல்ஸ் போனால் அப்ளை ஆகும். அதாவது அர்த்தம் என்ன 991 கம்மியா 800 769 வரைக்கும் இதுல இருக்கிறது அப்ளை ஆகும். 768ல இருந்து இதுல என்ன கொடுத்துருக்கணும் அதுவும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ இதை கம்ப்ளீட்டா இது ரீரைட் பண்ணிடாது. இதுல இருக்கிறது அப்படியே இருக்கும். பட் அதுல எதெல்லாம் நான் இங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கணும் அதை மட்டும் ஓவர் ரைட் பண்ணிட்டு மற்றது இங்க என்ன கொடுத்துருக்கணும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து மெனு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த ஐக்கானை மறைச்ச ஞாபகம் இருக்கா? ஸோ அதோட டிஸ்பிளே வந்துட்டு திருப்பி இன்லைன் பிளாக்கு மாத்துறேன். ஸோ இப்போ என் ஸ்க்ரீனோட சைஸ் சின்னதாக்கணுன்னே இங்கே அந்த ஐகான் டிஸ்பிளே ஆகும். அப்படியே சின்னதாக்குறேன். இதாகுது பார்த்தீங்கன்னா தெரியும் டக்குன்னு அந்த ஐகான் வந்துட்டு பாருங்க தெரியுதா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு அந்த ஐகானும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா வந்து பார்க்கவும் பர்ஃபெக்டா இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எனக்கு சைஸ் சின்னதாக இருக்கு அப்படின்னா ஸோ அந்த ஐகான் வரும்போது இது எல்லாமே மறைஞ்சிரும் பாருங்க. ஐகான் வருதுன்னா இது மறைஞ்சிரும். ஸோ அப்போதான் இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி சைட்ல இருந்து அது வர மாதிரி வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் மாற்ற வேண்டியது இருக்கு. ஸோ ஹெட்டர்ல இருக்கிற nav பார் செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் அப்சல்யூட் எப்படி அந்த கார்ட் ஐட்டம் கண்டெய்னர் கொடுத்தோமோ அதே இதை இங்கேயும் ஆட் பண்றேன். டாப் 100 மைனஸ் 100% பேக்ரவுண்ட் ஒயிட் with 30 rem height calculate 100 vh minus 9.3 rem and then header dot navbar dot active அப்படின்றதுல ரைட் 0 அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்கேயும் மறைஞ்சிட்டு பாருங்க தெரியுதா? இங்க வரைஞ்சிட்டு அண்ட் இந்த சைட்ல இருந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ அதுல வந்துட்டு அந்த கண்டென்ட்டோட கலரு அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஹெட்டர்ல இருக்கக்கூடிய nav பார்ல இருக்கக்கூடிய ஆங்கர் டேகை செலக்ட் பண்ணிட்டு கலர் என்ன அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்றேன். அந்த கலர் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சுட்டு அடுத்தது டிஸ்பிளே வந்து பிளாக்னு சொல்றேன். அப்போ எல்லாமே அடுத்தடுத்த லைன்ல வந்துடும். and then margin சுத்தி 1.5 rem padding சுத்தி 0.5 rem font size 2 rem கொடுத்துட்டு சேவ் பண்ண அப்படின்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுமா பெருசாயிட்டு
அண்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஹெட்டர்ல இருக்கக்கூடிய சர்ச் ஃபார்மை செலக்ட் பண்ணி அதோட வந்து 90%க்கு போயிடணும் அண்ட் ரைட் சைட்ல இருந்து 2 ரன் தள்ளி இருந்தா போதும்னு சொல்றேன். ஸோ அப்போ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது நம்ம ரைட் சைட்ல சின்ன கேப் விட்டு இது ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ டிஃபால்ட்டா இவ்வளோதான் இருக்கும், பட் சின்னதாக நம்ம ஃபுல் இதுக்கு எடுத்துக்கும். அண்ட் தென் ஹோம் அப்படின்றதுக்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்துட்டு லெஃப்ட் கொடுக்குறேன். அப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிரும். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் அலைனும் சென்டர்னு சொல்லிடுறேன். அப்போ டெக்ஸ்ட் நம்ம சென்டர்டாக அலைன் ஆயிரும். ஓகே, மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் தென் ஹோம்ல இருக்கிற கண்டென்ட்ல இருக்கிற எஸ்ரி டேக் செலக்ட் பண்ணிட்டு font size 4.5 rem அப்படின்னு சொல்றேன். அந்த இது ஆயிட்டு. அண்ட் அடுத்தது ஹோம்ல கண்டென்ட்ல இருக்க பேராகிராஃப் டேக் செலக்ட் பண்ணிட்டு font size 1.5 rem கொடுத்து சேவ் பண்றேன். ஸோ அந்த சைஸ் எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே எனக்கு மாறிட்டு. ஸோ ப்ரெடி மச் என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் அந்த அப்ளிகேஷன்ல ஃபைனல் டச் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, பிகாஸ் பை டிஃபால்ட் இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி போகுது. பட் இங்கே நான் கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்குது. அப்போ இதை எப்படி கொண்டு வருதுன்னா, ஸோ ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் எல்லாத்துலேயும் ஐடி நேம் தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த ஐடி நேமை தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா ஆங்கர் டேக்ல இருந்து இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் யூஆர்எல் மட்டும் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் கிடையாது. நம்ம ஹேஷ்டேக் கொடுத்து நம்ம இந்த HTML பேஜ்ல இருக்கிற ஐடி நேம்ஸை கொடுத்தாலும் அந்த ஐடி எந்த எலமெண்ட்டுக்கு இருக்கோ டைரக்டா அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு போய் என்ன நிப்பாட்டிடும். ஸோ இதுல என்னன்னா ஹோம் அப்படின்றது அண்ட் தென் செகண்ட் இதுக்கு என்னன்னா அபவுட் அப்படின்றது, அடுத்த இதுக்கு மெனு. ஸோ இதெல்லாமே நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஹோம், அபவுட், மெனு, இதுக்காக தான் எல்லாத்துக்கும் வரிசையா ஐடிஸ் அதே நேம்ல ஆட் பண்ணிக்கிட்டு வந்தேன். ப்ராடக்ட்ஸ், ரிவ்யூ and then contact, then blogs. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க இருந்து அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் இங்க ஸ்க்ரோல் ஆகும் பாருங்க, தெரியுதா? ஸோ கான்டாக்டஸ், பிளாக். ஸோ இங்கே எனக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஹோம் கிளிக் பண்ண அப்படின்னா திருப்பி ஸ்க்ரோல் ஆகிட்டு எனக்கு டாப்ல போயிடும். ஸோ எனக்கும் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ல அந்த ஸ்க்ரோல் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகும், விச் வாஸ் ஒர்க்கிங் ரியலி குட். ஸோ என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நம்ம கம்ப்ளீட்லி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு அண்ட் நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபினிஷும் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெப்பேஜ் நமக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ ஃபைனல் டச் இதுக்கு என்ன அப்படின்னா வந்து இதில் நம்ம வேற எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த லோகோ கிளிக் பண்ணோம் இல்லை மற்ற எதுலையாவது வந்துட்டு நம்ம இங்கே ஹோமுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்லாம், ஸோ எங்கெல்லாம் ஜஸ்ட் இந்த ஹேஷ்டேக் மட்டும் கொடுத்துருக்கோமோ இந்த இடத்துல இந்த ஹோம் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா இந்த லோகோ கிளிக் பண்ணாலும் இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்லி நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி எனக்கு வெப்பேஜ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிட்டு அண்ட் இந்த வெப்பேஜ் எனக்கு என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ நான் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் டேரெக்டாக இப்போ iPhone 12 ப்ரோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் iPhone 12 ப்ரோவில் இருக்கும் இந்த வெப்பேஜ். அண்ட் எங்கேயாவது நான் டேரெக்டாக இதையும் வந்துட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், சர்ச் பண்ணுறது எல்லாமே. அண்ட் எங்கேயாவது நான் ஸ்க்ரோல் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ இதே இது வந்துட்டு ஐபேட் ஏரில் எப்படி இருக்குன்னா, ஸோ ஐபேட் ஏரில் வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ ஐபேட் மினியில் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ ஒவ்வொரு டேபு டிஃப்ரெண்ட் மொபைல் ஃபோன்ஸ்ல என் வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்கறது மூலயமா எனக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும் என் வெப்சைட் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிவாக இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இதோட நமக்கு இந்த வெப் பேஜ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ் ஆகும்.